நல்லது ரசிகர்களே, திங்கட்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் முதலாவது நேர்காணல் பகுதியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய இந்த நேர்காணல் பகுதியில் ஒரு சிறப்பு விருந்தினராக இந்தியாவிலிருந்து ஒரு அதிதியை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். இந்தியாவிலிருந்து இலங்கை, குறிப்பாக உங்களுக்கு தெரியும், தேசிய கல்வி நிர்வாகம், அதாவது NIE வந்து ஒரு சிறப்பு விரிவுரையை நிகழ்த்துவதற்காக அவர் இலங்கை வந்திருக்கிறார். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஆய கலைகளுள் மிகவும் முக்கியமான ஒரு கலையாக காணப்படுகின்ற இந்த பரதநாட்டிய கலையிலே மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒருவர், முனைவர் பட்டம் பெற்ற ஒருவர். மதுரை காமராசு பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய முனைவர் பட்டத்தை அவர் பெற்றிருந்தார். குறிப்பாக இந்த நடனத்துறையிலே இருக்கக்கூடிய பல உருப்படிகள் இப்போது வழக்கொழிந்து வருகிறது அல்லது மருவி செல்கிறது. அவற்றை மீண்டும் உயிர்ப்பு கொடுத்து அவற்றை மீண்டும் இந்த பரதநாட்டிய கலையிலே இணைக்க வேண்டும் என்பதில் மிக முனைப்போடு உயிர்ப்போடு செயற்பட்டு வருகின்ற ஒருவராகவும் அவர் காணப்படுகின்றார். எனவே நிச்சயமாக இந்த பரத கலை என்பது இந்த மக்களால் மிகவும் கௌரவமாக ஒரு தெய்வீக கலையாக போற்றப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே இதற்காகவே தன்னுடைய வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆசான் அவரை நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே இலங்கை வாழ் மக்கள் சார்பாக, ரசிகர்கள் சார்பாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்தான் பாண்டியூர் சுரேஷ் அவர்கள். இன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே கலை வந்திருக்கிறார். அவரை வரவேற்றுக் கொள்வோம். அவருடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். எப்படி இருக்கிறீங்க? இலங்கை என்ன சொல்லுது? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இலங்கைக்கு இதுதான் முதல் தடவை வந்திருக்கிறீர்களா இல்லை இதுக்கு முதல் வந்திருக்கீங்களா? இல்லை, இதற்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கேன். அப்போது ஒரு கல்லூரியில் நான் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்போ இங்கே நடந்த ஒரு புறத்தேர்வாளராக வந்திருந்தேன். ஜஃப்னாவில் ஒரு 3 நாட்களும் கொழும்பில் ஒரு 2 நாட்களும் நடந்த தேர்வுக்கு புறத்தேர்வாளராக இருந்து, பிறகு ஒரு பள்ளியில் நடைபெற்ற ஒரு பயிற்சி பட்டறை, அதில் மல்லாரி பற்றி ஒரு ஒர்க் ஷாப் எடுத்துகிட்டு சென்று ஒரு 5 நாள் வந்திருக்கிறேன். இது என்னுடைய 2வது பயணம் கொழும்பிற்கு. சரி, நினைக்கிறேன் இந்த பயணம் நீங்கள் வந்திருக்க தேசிய கல்வி நிர்வாகம் சொல்வார்கள், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன், NIE என்ற ஒரு நிறுவனத்துக்கு நீங்கள் ஒரு வளவாளராக, ஒரு விரிவியாளராக வந்திருக்கிறீர்கள். என்ன நோக்கத்துக்காக வந்தீர்கள், அதை பற்றி தெளிவுபடுத்த. அதற்கு முன்னாடி என்னை பற்றி சொல்லணும் என்றால், நான் ஒரு பன்ருட்டி அப்படின்னு அழைக்கக்கூடிய கடலூர் மாவட்டம், தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில், அதாவது ஒரு நகரமும் கிடையாது, கிராமம் கிடையாது, அந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவன். எங்கள் குடும்பத்தில் யாரும் நடன கலைஞர் அது மாதிரி கிடையாது. நான் தான் முதல் நடன கலைஞர் பரதநாட்டிய துறையில். அதில் இளங்கலை, முதுகலை, அப்புறம் ஆய்வியல் நிறைஞர், அப்புறம் முனைவர் பட்டம், அப்புறம் நாட்டியத்திலே ஆசிரியர் பயிற்சி, அப்புறம் நட்டுவாங்க கலைமணி என்ற இத்தனை பாடங்களை நான் நிறைவு செய்திருக்கிறேன். அதில் ஒரு என்ன அப்படின்னாக்கா, ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலை அப்படின்னும் பொழுது அதை எப்படியாவது அதை நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிடிவாதம் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படி நான் ஒரு நடன உருப்படிகளை தேடி சென்றேன். அப்போது அதில் பார்த்திங்க அப்படின்னா, என்னுடைய முதுகலை நாட்டியத்தில் சில உருப்படிகள் வச்சுருந்தாங்க. அதில் பிரபந்தம், தரு அப்படின்னு சொல்லக்கூடிய நடன உருப்படிகள் இருந்தது. அது பார்த்திங்க அப்படின்னாக்கா, நம்ம வழக்கமாக மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நடன உருப்படிகள் மாதிரி இல்லாத நடன உருப்படிகள் அதெல்லாம். ஸோ அப்போது அந்த உருப்படிகளுடைய வடிவமைப்பு, நடன வடிவமைப்பு முறை பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஈர்த்தது. அப்போது இது மாதிரி மற்ற உருப்படிகள் என்ன இருக்கிறது அது மாதிரின்னு என்னுடைய தேடல் அப்படி தான் ஆரம்பித்தது. அப்படி ஆரம்பித்த ஒரு இதில் நிறைய உருப்படிகள் நான் மீட்டுருவாக்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஸோ அதில் கிடைத்த சில உருப்படிகளில் நேற்று முன்றைய தினமும் தேசிய கல்வி மையத்தில் 2 உருப்படிகள் அந்த படிக்கக்கூடிய ஆசிரிய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. அதற்காக தான் நீங்கள் தேடி கண்டுபிடித்ததில் 6 உருப்படிகள் இருப்பதா நீங்கள் சொன்னீங்க. அது 2 உருப்படிகள் இப்போ இளநிலை மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தது. அதாவது இது எப்படின்னா, நாட்டியத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது நாட்டியத்தில் இருந்த உருப்படிகள், ஆனால் அதை அதிக பயன்பாடு இல்லை, குறைந்து கொண்டு இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா, நான் இப்போ பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த ஜதீஸ்வரம் அப்படின்னாக்கா, பொதுவாக அந்த உருப்படிகளை எல்லாரும் ஸ்வரங்களாக பாடி தான் அதற்கு அடவுகள் கோர்த்து ஆடுவாங்க. ஆனால் நேற்றைய தினம் நான் எடுத்த ஜதீஸ்வரம் என்னது தஞ்சை நால்வரால் இயற்றப்பட்ட ஒரு தோடி சொற்கட்டு ஜதீஸ்வரம். அதாவது ஸ்வரத்துக்கு பதிலாக அந்த இடத்துல சொற்கட்டு பாடப்பட்டு ஆடப்படுகின்ற ஒரு உருப்படி. அது இட்ஸ் அ வெரி பிக் ஐட்டம், கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ யூஸ்வலாக ஒரு ஜதீஸ்வரம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாக்கா ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷத்தில் முடிச்சுருவாங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுத்த ஜதீஸ்வரம் 15 நிமிடம் வரக்கூடிய மிக நீண்ட
ஒரு உருப்படி. மாணவர்களே சொன்னாங்க, கற்றுக்கிட்ட மாணவர்களே வந்து நாங்கள் இது மாதிரி ஒரு ஜதீஸ்வரத்தை இது மாதிரி படித்ததில்லை, ரொம்ப அருமையாக இருந்தது, டெக்னிக்கலாகவும் அதில் நிறைய விஷயங்களை நான் சொல்லிக் கற்பித்தல் வந்து அந்த நுட்பங்களை சொல்லிக் கொடுக்கணும் மாணவர்கள். ஆமாம், அதில் இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகள் என்னென்ன இருக்குது, அதோடைய கொரியோகிராஃபி மெத்தட் அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தது அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்திருந்தது. அதுக்கடுத்து இன்னொரு உருப்படி வந்து சப்தம் நாட்டிய வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு உருப்படி தான். ஆனாலும் பழைய ட்ரெடிஷனில் இருந்த ஒரு சப்தம், வழக்கத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு சப்தம். சந்திரகிரி சின்னையா நாயுடு அப்படின்றவரால் எழுதப்பட்ட தேவதேவனும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ் உருப்படி. அந்த 2 உருப்படியும் இன்னைக்கு நேற்று முந்தின நாள் பிள்ளைகளுக்கு எடுத்தது. இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னாக்கா பிரபந்தம், தரு, சக்கினி தரு, ஸ்வரஜதி, தோடைமங்கலம், இந்த மாதிரியான உருப்படிகளை வந்து நான் மீட்டுருவாக்கம் செய்து அதை வந்து நாட்டியத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதில் என்ன மீட்டுருவாக்கம் அப்படின்னாக்கா, அந்த உருப்படிகள் எல்லாமே டாக்குமெண்டேஷனாக தான் இருக்குது. அந்த உருப்படிகள் எப்படி ஆடப்பட்டது, அதற்கான நடன வடிவமைப்பு முறை அப்படின்ற முறைகள்லாம் இன்னைக்கு இல்லை, நிறைய பேருக்கு அது தெரியாது. அப்போ என்னோட ரிசர்ச் எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, பெரிய கலைஞர்கள் இன்னும் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கலைஞர்களை அணுகி இந்த உருப்படி எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு அவர்கள்கிட்ட, ஏன்னா அவர்களுடைய மூதாதையர்கள் நடத்தின நிகழ்ச்சிகளை அவங்க பார்த்துருப்பாங்க, அப்படி இருந்தது இப்படி இருந்தது அவங்க சொல்ல கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி அந்த உருப்படிக்கு அதை இசை வடிவம், முதல்ல இசை வடிவம் கொடுத்து அந்த இசை வடிவத்துக்கு ஏற்ற மாதிரியான நடன வடிவமைப்பை செய்து அதை பயிற்சி பட்டவர்கள் மூலமாக நான் சொல்லிக் கொடுத்துட்டு வருகிறேன். பொதுவாக இப்போ இலங்கையை பொறுத்த அளவில் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டியம் மீதான ஆர்வம் என்பது வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லணும். அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகியல் பாடங்களாக இருக்கலாம், நடனமாக இருக்கலாம், அல்லது சித்திரமாக இருக்கலாம், வேறு பாடங்களில் வந்து பாடத்திட்டத்தில் இணைக்கப்பட்டு அது கற்பிக்கப்பட்டு அதிலே ஆசிரியர்கள் கூட உருவாக்கப்பட்டு அவர்களை பாடசாலைகளுக்கு இணைத்து அந்த அழகியல் செயற்பாடுகள் சார்ந்த பாடத்துறையை வழங்க வேண்டும் என்பது கலைத்திட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு ஆரோக்கியமான நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க என்னோட கதைக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, எந்த ஒரு கலையாக இருந்தாலும் வந்து அதற்கான பணி வாய்ப்புகள் அப்படின்னு கிடைக்கும் பொழுது அந்த பணி வாய்ப்புக்காகவாவது அந்த கலையை கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஈடுபாடு வந்து மாணவர்கள்ட்ட இருக்கும். பெற்றோர்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும். அதில் வந்து அந்த கோர்ஸ் படித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அதில் ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது, அதற்காகவாவது படிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும். ஸோ இப்போ எங்களுடைய இந்தியா பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் ஒரு கல்வி முறை அப்படின்றது இலங்கைக்கும் தமிழகத்துக்குமான முற்றிலும் மாறுபட்டது. இப்போ இங்கே ஸ்கூல் எஜுகேஷனில் 6ஆம் வகுப்புலேருந்து A லெவல் O லெவல் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த இது வரைக்கும் நடனம் வந்து ஒரு சப்ஜெக்டாக பாடமாக இருக்கிறது. ஆனால் எங்கள் தமிழகத்தில் அப்படி கிடையாது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஈடுபாடு வந்து ஜாஸ்தி ஆகுது. அதை கற்றுக்கணும், கண்டிப்பாக நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போது தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதை வந்து ஒரு பொழுதுபோக்கு சார்ந்த ஒரு கலையாகவும் அல்லது மேடை பர்ஃபார்மிங் விருப்பத்திற்காக மட்டும்தான் வந்து அங்கே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறை இருக்குது. இதே முறை எங்கள் ஊர்லேயும் வந்தால் எங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். அது நிச்சயமாக வர வேண்டும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அதே போல் நீங்கள் சொல்லுவீங்க, அடிக்க நான் நேற்று உங்களோட கதைக்கிற நேரம் நீங்கள் எனக்கு சொல்லியிருந்தீங்க, இப்போது இந்த பரதநாட்டியம் என்பது ஒரு வியாபார தளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, அதிலே எனக்கு உடன்பாடு இல்லை, நிச்சயமாக இது மாற்றம் பெற வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் முன்வைத்தீர்கள். அதை எவ்வாறு நீங்கள் நியாயப்படுத்துகிறீர்கள்? அதாவது எப்படி சொல்கிறதுனாக்கா, ஒரு நடனம் நம்மக்கிட்ட பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்க, அவர்களுக்கு வந்து மாத கட்டணம் வாங்கி கொண்டு தான் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதை தாண்டி இன்றைக்கி தமிழகத்தில் இங்கே எப்படின்னு தெரியல, இலங்கையில் எப்படின்னு தெரியல, தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சலங்கை பூஜை, அதுக்கடுத்து அரங்கேற்றம் அப்படின்ட்டு இது நியாயமான ஒரு விஷயம், அது செய்யலாம், அது தப்பு சொல்லலை நான். ஆனால் சில நிகழ்வுகள் கின்னஸ் ரெக்கார்டு அப்படின்ட்டு வேர்ல்டு ரெக்கார்டு ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 1000 மாணவர்களை கொண்டு ஒரு நிகழ்ச்சி, உலக சாதனை நிகழ்ச்சி, 2000 மாணவிகளை கொண்டு ஒரு உலக சாதனை நிகழ்ச்சின்னு அவங்க ஒரு தீமேட்டிக் நிகழ்ச்சி ஒன்று வைக்கிறார்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நதிகளை இணைப்போம், மரங்களை வளர்ப்போம், அல்லது பெண்களின் பாதுகாப்புக்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது அப்படின்ட்டு நடத்துகிறாங்க. ஆனால் அந்த நிகழ்வுகள் நடந்த பிற்பாடு நதிகள் இணைக்கப்பட்டதா, அல்லது பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டதா, அல்லது மழை வளம் பெற்றோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அப்போ இது முழுக்க அந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற ஏற்பாட்டாளர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே நடத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நான் பார்க்குறேன்.
ஏன்னா அதற்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நடனப்பள்ளியிலேருந்து 25 மாணவர்கள் கூப்பிட்டு வந்தால் உங்களுக்கு இப்படி ஒரு தரம், ஒரு 50 பேர் கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவார்டு தருவோம் அப்படின்னு. அது வந்து கிட்டத்தட்ட என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது முழுக்க முழுக்க வியாபார ரீதியாக பார்க்கப்பட்டு நிகழ்ச்சிகள் நடக்குது. அதில் என்ன பெரிய வருத்தத்திற்குரிய செய்தி என்ன அப்படின்னாக்கா பெற்றோர்களுக்கு அது பற்றின அவேர்னஸ் கிடையாது. அப்போது அந்த சொல்லிக் கொடுக்குற நடன ஆசிரியர் தான் நல்லது கெட்டதை பெற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு புதிய நடன கலைஞராக உருவெடுத்திருப்பாங்க. அப்போ சீக்கிரமே அவங்க வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கலைஞராக வெளியில் தன்னை காமிச்சுக்கணும். இந்த நிகழ்ச்சியை நான் போய் பண்ணியிருக்கேன், இந்த கின்னஸ் ரெக்கார்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், இதில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு அவர்களுடைய தேடல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சீக்கிர காலத்திலேயே வந்து ஒரு புகழ்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்து தன்னுடைய மாணவர்களை கொண்டு போகிறாங்க. அதில் என்ன வருத்தத்துக்குரிய செய்தி என்னன்னா ஆர்கனைஸ் பண்ணுறவங்க அது ஒரு முறையாக ஆர்கனைஸ் பண்ணாலும் பரவாயில்லை, அது ஒரு ஒப்பனை செய்வதற்கான ஒரு இடம் கொடுப்பது கிடையாது, உணவு கொடுப்பது கிடையாது, தண்ணீர் கொடுப்பது கிடையாது, பணம் வாங்குவது மட்டும்தான் அவர்களுடைய குறிக்கோளாக இருக்குது. அதனால் எனக்கு வந்து அதில் விருப்பம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது. இப்போ கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து நான் பண்ணணும், அல்லது என்னுடைய மாணவர்களை வைத்து நான் பண்ணணும். அதை விடுத்து நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாரையும் ஒன்று கூட்டி பண்ணுறது அப்படின்றது இது முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக நீங்கள் ஒரு கலையை நேசிக்கின்ற ஒரு நல்ல கலைஞருடைய ஆதங்கமாக இருக்குது. ஆனால் இதில் சிந்திக்க வேண்டிய எத்தனையோ பல விஷயங்கள் இருக்கிறது என்பதை இப்படி செய்கின்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது வந்து பாரம்பரிய ஒரு கலை, மக்கள் மத்தியிலே சென்றடைய வேண்டியது. குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இதை முறையாக நாங்கள் கற்றுக் கொடுப்பதற்கும் அதை வாழ்க்கையிலே கொண்டு அமுல்படுத்துவதற்கு நாங்கள் வழிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் ஒரு 22 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் ஒரு தனியார் நாட்டிய பள்ளியை நீங்கள் நடத்தி வந்தீர்கள். நான் நினைக்கிறேன் கலைச்சோலை என்ற பெயரிலே அந்த நாட்டிய பள்ளி இடம்பெற்றது. அந்த அனுபவங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய நடனப்பள்ளியுடைய பெயர் வந்து கலைச்சோலை இசை நாட்டிய அகாடமி. பதிவு பெற்ற ஒரு நடனப்பள்ளியாக என்னோடய ஊரில் 22 வருடங்களாக நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா நடத்தப்படுகிறது. அதற்கு அடுத்தது பள்ளிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சலங்கு பூஜை, அரங்கேற்றம் இதெல்லாம் நடத்தி கொண்டு வருகிறோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா சீதா சுயமரம், அறுபடை வீடு, சிவனுடைய நவரசம், தசாவதாரம் போன்ற நாட்டிய நாடகங்களை வந்து நாங்கள் நடன வடிவமைப்பு செய்து மேடையேற்றி இருக்கிறோம். அதில் எனக்கு பெருமையாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா எங்களுடைய ஊர், அதாவது பன்ருட்டின்னு சொல்லுவாங்க, அந்த ஊருடைய பழைய பெயர் பார்த்தீங்கன்னா பன் உருட்டி. பன் என்றால் பாடல், உருட்டி என்றால் இயற்றுதல். ஆமாம், அதனுடைய பெயர் மருவி இப்படி இருக்குது. பாடல்களை இயற்றிய பெரும் புலவர்கள் வாழ்ந்த ஊர் ஆதலால் அது பன் உருட்டி என்று அழைக்கப்பட்டது. குறிப்பாக சொல்லணும் என்றால் திருவாமூர், எங்கள் ஊர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருவாமூர், அங்கே அப்பர் பிறந்தார். திருநாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய தேவார மூவருள் மூத்தவர், அது வந்து அப்பர் பிறந்துள்ளார். அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் திருநாவலூர் அப்படின்ற ஊரில் சுந்தரர், முதல் நால்வர் உள்ள இருக்கக்கூடிய சுந்தரர், இவர்கள் இருவரும் பிறந்த ஊர். அந்த ஊர் வந்து எங்களுக்கு ஊருக்கு அருகாமையிலே இருக்கிறது. இதில் எங்களுடைய பன்ருட்டியில் திரு அதிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புராண இதிகாச அமைப்புகளுக்கு தொடர்புடைய ஒரு கோவில், கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு திருக்கோயில் இருக்குது. அந்த கோவில் தொடர்பான ஒரு நிகழ்வை வந்து நான் வந்து ஒரு நாட்டிய நாடகமாக முழுக்க பாடல்களை இயற்றி எழுதி, ஒரு பாடல் ஆசிரியரை வைத்து அதை எழுதி அதற்கு இசை வடிவமைப்பு செய்து நடன வடிவமைப்பு செய்து கொள்கிறோம். அந்த கதையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னாக்கா சுந்தரர் பெற்ற தவநெறி மற்றும் திருவடி தீட்சை. அப்படி என்ன அப்படின்னாக்கா சுந்தரர் வந்து தன்னுடைய திருமணத்திற்கு இது பண்ணுறார். அப்போ சிவன் வந்து அவர் தடுத்தாட்கொண்டிருக்கிறார். அவரோட கல்யாணம் நின்று போயிடுது. அப்போ சிவனை வந்து அவர் திட்டிக்கிட்டே போயிடுறார். அப்போது அவருக்கு காட்சி கொடுக்கின்ற அந்த திருவெண்ணைநல்லூர், அங்கே அவருக்கு பித்தா பெரைசூடின் முதல் தேவாரம் பாடுறார். அதன் பிறகு தவநெறி பெறுவதற்காக திருத்துறையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவன் கோயிலுக்கு வருகிறார். அங்கே அவர் இறைவனுக்கு காட்சி கொடுக்கல. பொதுவாக சுந்தரரோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா கோபம் அதிகம் வரக்கூடியவர். அப்பயும் திருப்பியும் திட்டுறாரு சிவனை, எனக்கு நீ இது மாதிரி காட்சி கொடுக்கலையே அப்படின்னும் போது அங்கே அவருக்கு இறைவன் வந்து ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுக்குறார். அப்போ காட்சி கொடுத்த பிற்பாடு அங்கே மலையார் அருவி திரள் மாமணி உந்தின்னு ஒரு 10 பதிகம் கொண்ட தேவாரம் பாடுறார். தேவாரம் பாடிட்டு அவர் சிதம்பரம் போகணும்னு ஒரு ஆசை, தில்லை நடராஜரை போய் பார்க்கணும் என்ற ஆசை. ஆனால்
போகிற வழியில் திரு அதிகை ஸ்தலத்தில் அப்பர பெருமான் உழவார பணி செய்து கொண்டிருக்கிறார். அவ்வளோ பெரிய மகான் இருக்கக்கூடிய ஒரு மண்ணை நான் எப்படி காலால் மிதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற மண்ணை மிதிக்க அஞ்சு நான் இப்போ இருக்கிற ஊரில் சித்தவட மடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் அவர் வந்து அடியார்கள் தங்கக்கூடிய ஒரு மடம். அந்த மடத்தில் அவர் வந்து இரவு படுத்து உறங்குகிறார். அப்போ சிவபெருமான் அவருடைய சோதிக்கை எண்ணி அவருடைய படுத்துட்டு இருக்கும்போது அவருடைய தலையில் வந்து காலால் உதைக்கிறார், சுட்டுகிறார். அப்போது இது வந்து ஒரு 2-3 தடவை தொடர்ந்து நடக்குது. அப்போ திருப்பியும் சிவபெருமான், நான் இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது என்னை வந்து நீ எட்டி உதைக்கிறீங்க, இது உனக்கு நியாயமா அப்படின்னு சொல்லி அவரை வந்து நாயே பேயே அப்படின்னு திட்டுறார். திட்டினதும் இறைவன் திருப்பி அங்கே காட்சி கொடுத்ததும் அங்கே தம்மானை அறியாத சாதியார் உளரோ அப்படின்னு ஒரு திருப்பி தேவாரம் பதிகங்கள் பாடுறார். ஸோ இது எதுக்குன்னா இந்த கதை, இந்த 3 நிகழ்வுகளை மட்டும் வைத்து முறையான ஒரு நாட்டிய நாடகமாக இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு நிகழ்வை வந்து நாங்கள் செய்ததில் இங்கே சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ பொதுவாக நாட்டிய நாடகம் அப்படின்னா யாராவது ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க, அதை எடுத்து நம்ம பயன்படுத்துறது அப்படி இல்லாமல் முழுக்க அந்த நாட்டிய நாடகத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதி இப்படி தான் வரணும் அப்படின்ட்டு அந்த ஒரு இதில் பண்ணோம். அந்த நிகழ்வில் கூட, அந்த நாட்டிய நாடகத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா வழக்கில் இல்லாத ஒரு நிகழ்வை நாங்கள் அதில் கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னாக்கா தெருக்கூத்து சம்பிரதாயத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் என்ட்ரி வராங்க அப்படின்னாக்கா அதை வந்து திரைக்கு பின்னாடி இருந்து ஆடிக்கிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து அந்த மெயின் கேரக்டர் என்ட்ரி வருவாங்க. அது கதகளியில் இன்றைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து சுந்தரருடைய என்ட்ரி பார்த்திங்கன்னா திரைப்பாட்டு தீர்மானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைக்கு பின்னாடி அந்த மெயின் கேரக்டர் வரும். அந்த நிகழ்வை வந்து அந்த நாட்டிய நாடகத்தில் நாங்கள் கையாண்டிருக்கிறோம். இது வந்து பொதுவாக யாரும் கையாளாத ஒரு விஷயம், நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். பொதுவாக இந்த பரதத்தோடு தொடர்பானவர்கள் நாட்டியத்தோடு அல்லது அரங்கத்தோடு அல்லது அந்த காட்சியை ஒரு முன்வைப்பதோடு நின்று விடுவார்கள். ஆனால் நீங்கள் அதையும் தாண்டி அந்த துறையோடு சேர்ந்து ஒரு ஆசிரியர் துறை அல்லது ஒரு கற்பித்தல் துறை அல்லது ஒரு விரிவுரையாளராகவும் நீங்கள் பரிமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போதும் இந்த நாட்டியம் சம்பந்தமான நிகழ்ச்சிகளை நீங்கள் செய்து வருகிறீர்களா? அதனோடு சேர்ந்து தான் இந்த கற்பித்தல் பணியையும் செய்கின்றீர்களா? ஆமாம், அது பற்றி சொல்லும் பொழுது ஒரு நடன வடிவமைப்பாளர் அல்லது உங்களுடைய இலங்கை தமிழில் சொன்னால் நடன ஆற்றுகை பர்ஃபார்மர் அப்படின்றது எனக்கு வந்து 2014 ஒரு ஸ்டாப்பான ஒரு விஷயம். 2014 வரைக்கும் ஐ எம் அ பர்ஃபார்மர். என்ன அப்படின்னாக்கா ஜெயா டிவியில், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜெயா டிவியில் இருக்கக்கூடிய தக்கதவிதா நாட்டிய நிகழ்ச்சி, அப்புறம் கொனார்க் நாட்டிய விழா, அப்புறம் திருப்பதியில் நடைபெறக்கூடிய நாதநீராஞ்சனம், சிதம்பரம் நாட்டியாஞ்சலி, தஞ்சாவூர் நாட்டியாஞ்சலி அப்படின்னு பல நிகழ்வுகளில் நான் வந்து பரதநாட்டியம் அது இல்லாமல் குச்சிப்புடியும் கற்றுருக்கேன். அதில் நிறையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நடன கலைஞராக இருந்தேன் நான். என்னுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமைந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். என்னுடைய வலது கை வந்து ஃப்ராக்சர், ஒரு பஸ்ஸில் ஏறும்போது கை கால் தவறி கீழே விழுந்து கவனக்குறைவு காரணமாக கீழே விழுந்து ஃப்ராக்சர். ஸோ அதிலிருந்து என்னுடைய வாழ்க்கை வந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சி டீச்சிங்கில் ஆர்வம் கூடி இதுவானது. அப்போ ஆர்வம் கூடும் பொழுது அதில் நட்டுவாங்க நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், அப்புறம் இந்த நடன உருப்படிகள் அப்படின்ற அந்த மாதிரியான இதுக்கு என்னுடைய ஆய்வுக்குள்ளே போயிட்டு, ஆமாம், ஆய்வுக்கு ரிசர்ச்சு அப்புறம் டீச்சிங் அப்படின்னு போயிடுது. ஏன்னா ஆடும் பொழுது நம்மளுடைய உடல் ஊனம் வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது. முழுக்க இப்போ ஆடும் கலைஞர்களுக்கு வந்து கையும் காலும் அழகாக இருக்கணும் அப்படின்றது ஒரு விதி இருக்குது. ஸோ அப்போ உடல் ஊனத்தோடு நம்ம போயிட்டு கொஞ்சம் ஆடினோம் அப்படின்னா நல்லா இருக்காது அப்படின்றதுனால ஐ ஸ்டாப்டு மை பர்ஃபார்மன்ஸ். நிறுத்தி கொண்டு டீச்சிங், ரிசர்ச் அந்த மாதிரி என்னுடைய கலைப்பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். நினைக்கிறேன் வீணை இசைக்கருவி கூட நீங்கள் ஆமாம் செய்யக்கூடிய வீணையும் பயின்று இருக்கிறேன். அது வந்து பெரிய லெவலில் இல்லைனாலும் ஓரளவுக்கு அடிப்படை சங்கீதத்தை நிறைவு செய்து வாசிக்கக்கூடிய ஆசை உண்டு எனக்கு. பல சர்வதேச ஆய்வுகளை ரிசர்ச்சை வந்து நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. அந்த அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது ஆய்வு எங்களுடைய எம்ஃபில் அண்டு பிஹெச்டி 2 ஆய்வில் நிறைஞர் மற்றும் முனைவர் பட்டம் பண்ணும் பொழுது ஒரு மாணவர் அப்படின்றவர் வந்து ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கணும் அப்படின்றது ஒரு ரூல். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு முக்கிய பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவேன், இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்தது. நாட்டியத்தில் எதிர்மறை பாத்திர படைப்புகள். பொதுவாக நாம் வந்து ஹீரோவை பாராட்டுற அளவுக்கு வில்லன்களை நம்ம பாராட்டுறது இல்லை.
அப்படி இருக்கும்போது அந்த நாட்டியத்தில் இருக்கக்கூடிய வில்லன் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உதாரணத்துக்கு ராவணன், அப்புறம் மகிஷன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்டி கேரக்டர்ஸை வந்து எடுத்து அதை வந்து நாட்டியத்தில் எப்படி பிரயோகம் படுத்தலாம் அப்படின்ற அந்த ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ண அது வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டுதல் கூடிய ஒரு சப்ஜெக்டாக அமைஞ்சது. அதை தாண்டி என்னுடைய முதல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் சென்னை பல்கலைக்கழகத்தில் மல்லாரி குறித்த ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன். அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்காக கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் களப்பணி மேற்கொண்டு அந்த உருப்படி பற்றின தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ரெண்டும் வந்து கண்டுபிடிச்சி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ப்ரெசென்ட் பண்ணேன். இந்த 2 பேப்பர் ப்ரெசன்ட், மற்ற பேப்பர் ப்ரெசன்டேஷனும் நல்லாயிருக்கும், ஆனால் இந்த 2 பேப்பர் ப்ரெசன்டேஷனும் வந்த ஆய்வாளர்கள் நம்மளுக்கு இருப்பாங்க இல்லையா, ரிசர்ச் இருப்பாங்க, அவங்களால பாராட்டப்பட்ட ஒரு ஆய்வு இதுவாக இருந்தது, கட்டுரைகள். நிச்சயமாக. அதே போல் நீங்கள் 3 நூல்களை கூட எழுதியிருக்கிறீர்கள். அதில் 2 நூல்கள் எங்களுடைய கைவசம் இருக்கிறது, ஒரு நூல் நீங்கள் கொண்டு வரவில்லை. முதலாவது நூலை பற்றி சொல்ல வேண்டும். முதலாவது நூல் நீங்கள் இதை பற்றி எழுதினீர்கள். ஏன் அந்த நூல் எழுத வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டது? என்னென்னா, பொதுவாக நாட்டியம் தொடர்பான நூல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்று நிறைய விஷயங்களாக இருக்கும். அதாவது ஒரு சப்ஜெக்டை பற்றி, ஒரு டாபிக் பற்றி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா பக்கம் பக்கமாக இருக்கும், அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போது என் மனசுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, என்கிட்ட படிக்கக்கூடிய நாட்டிய மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவான தியரி விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ட்டு நான் ஆசைப்பட்டேன். அப்போ அதற்கான கண்டென்ட்டை நான் தெரிவு செய்தேன். என்னென்னலாம் கொடுத்தா நாட்டியம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு அதை தெரிவு செய்து அதை பல புத்தகங்கள்லேருந்து எடுத்து பசங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதணும். இப்போ சில சமஸ்கிருத வார்த்தைகள் அல்லது தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகளே பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு புரியாது. எளிய மொழி நடையில் அதை நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி, கொஞ்சம் டிரான்ஸ்லேட் சொல்ல முடியாது, புரிகிற வகையில் அதை எழுதி அதை வந்து புத்தகமாக வெளியிட்டேன். அந்த புத்தகத்தோட பெயர் வந்து பரதக்கலையின் இலக்கணச் சோலை. ஏன்னா என்னுடைய பள்ளியினுடைய பெயர் அப்படி கலைச்சோலை அப்படின்றதால அந்த சோலை வரணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசை. அதனால் பரதக்கலையின் இலக்கணச் சோலை அப்படின்ற புத்தகத்தை எழுதினேன். அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு முழுக்க எனக்கு உதவியாக இருந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் படித்த பேராசிரியர் திருமதி எஸ்தர் பிரதீபா. அவங்க வந்து அதற்காக எனக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு புத்தகம் எப்படி இருக்கணும் அப்படின்றத அந்த விஷயங்களெல்லாம் கொடுத்தாங்க. அதற்கடுத்தது என்னுடைய 2வது புத்தகம் பந்தனை நல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வாழ்க்கை வரலாறும் கலைப்பணியும் என்ற இந்த புத்தகம். எஸ், ஆமாம். சரி, இதை பற்றி சொல்லுங்கள். பந்தநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நாட்டியத்துறையில் இன்றைக்கி சொல்லக்கூடிய பாணிகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தஞ்சை அப்படின்னாக்கா, தஞ்சாவூர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நாட்டியம் பிறந்த ஒரு தாய் வீடு அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே தான் நாட்டியம் பிறந்தது. அது வளர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பந்தனை நல்லூர், வழுவூர், இப்படிப்பட்ட சில ஊர்களில் தான் அந்த நாட்டியம் வளர்ந்தது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாணி அப்படின்றது இருக்கா இல்லையான்றதை தாண்டி, ஆனால் நாட்டியத்துறையில் பந்தனை நல்லூர் பாணி, தஞ்சாவூர் பாணி, வழுவூர் பாணி அப்படின்னு சொல்லக்கூடிய சில முக்கியமான பாணிகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் பந்தனை நல்லூர் அப்படின்ற ஊர் வந்து தமிழகத்தில் தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர். அந்த ஊரில் ஒரு வாழ்ந்த கலைஞர் தான் சுவாமிநாத பிள்ளை, பந்தநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள். அவர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தஞ்சை நால்வர் வம்சத்தில் வந்த ஒரு மிக மூத்த கலைஞர். இவருடைய ஆய்வு வந்து என்னுடைய எம்ஃபில், அதாவது ஆய்வியல் நிறைஞர்களை நான் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி எடுத்து ஆய்வு மேற்கொண்டேன். இதில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கு வந்து அவர் பற்றி கிடைத்த கண்டென்ட் ஒரு 4.5 பக்கம் தான் அவர் பற்றின செய்திகள் கிடைச்சது. எந்த புக்கை எடுத்தாலும் ஒரே தகவல். ஆமாம். ஆனால் என்னுடைய சப்மிஷன் 150 பக்கத்துக்கு இருக்கணும். அப்போது அதற்காக உட்கார்ந்து என்னுடைய குரு டாக்டர் சுமதி அவர்கள் வந்து இதுக்காக வழிகாட்டுதல் செய்தாங்க. இந்த ஆய்வு வந்து எப்படி அமையலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இது பண்ணணும். அந்த அப்படி பண்ணும்போது அந்த பந்தனை நல்லூருடைய வரலாற்று பார்வை, அந்த ஊர் சம்மந்தப்பட்ட ஒரு வரலாற்று ரீதியாக அந்த ஊர் எப்படி இருந்திருக்கிறது, அந்த கோவில்களில் காணக்கூடிய சிற்பங்கள், நாட்டியம் தொடர்பான கரணங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் குறிப்பிட்டிருப்பேன். நிச்சயமாக இதில் கூட நிறைய புகைப்படங்கள் இருக்கும், அதில் இருக்கும். நாட்டியம் தொடர்பான சிற்பங்கள், கரணங்கள்லாம் இருக்கும்.
சரி, அப்போ இதுக்கு எவ்வளோ காலம் போனது உங்களுக்கு? இந்த ஒரு 6 மாத காலம் அந்த தீசிஸ்க்காக உழைத்தோம். அதுக்கடுத்தது குறிப்பாக சொல்லணும்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை 6 மொழிகள் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர எந்தெந்த மொழி தெரியும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதே போல் அவர் எந்தெந்த ஆசிரியர்கிட்ட அந்த மொழி பயின்றார், அவருக்கு அப்புறம் அதே மாதிரி அவர் பாட்டு பாடுவார், வீணை வாசிப்பார், மிருதங்கம் வாசிப்பார், இந்த மாதிரியான கலைகள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அந்த கலைகளை யாரிடம் அவர் பயின்றார் அப்படின்ற அரிய தகவல்கள்லாம் அந்த புத்தகத்தில் இருக்குது. அதே போல் அவர் வந்து நிறைய ஜதிகள் போட்டிருக்கிறார், நிறைய பாடல் இயற்றியிருக்கிறார், வர்ணம் இயற்றியிருக்கிறார் அப்படின்ட்டு அறியப்படுகிறது. ஆனால் அவருடைய படைப்புகளில் 2 கீர்த்தனை மற்றும் 2 வர்ணம், அப்புறம் குறிப்பிட்ட சில ஜதிகள் அந்த புக்கில் நான் கொடுத்துருக்கிறேன் தெரிவு செய்து. அடுத்த நூலை பற்றி பேசலாம். இந்த நூல் அட்டவீரட்டான ஈஸ்வர தலங்களும் நாட்டிய தொடர்பும் என்னுடைய முனைவர் பட்டுவன ஆய்வினுடைய நூல். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொதுவாக நம்மளுடைய நாட்டியத்தில், பரதநாட்டியத்தில் சப்த தாண்டவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆடல் சொல்லப்படுகிறது, சிவனால் ஆடப்பட்ட தாண்டவங்கள். ஆனால் அந்த தாண்டவம், சப்த தாண்டவத்திற்கும் இந்த நான் எழுதியிருக்கக்கூடிய இந்த அட்ட வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில்களும் நாட்டிய தொடர்பும் என்ற இந்த தாண்டவத்தில் குறிப்பிட்டிருக்கிற செய்திகளும் முழுக்க முழுக்க மாறுபட்டு நின்றவை. அதாவது என்ன அப்படின்னாக்கா, தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள், அதாவது விழுப்புரம், கடலூர் மற்றும் மாயவரம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், இந்த 4 மாவட்டங்களில் அட்டவீரட்டானேஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில்கள் இருக்குது. இப்போ பொதுவாக சிவனுடைய ஆலயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சிதம்பரேஸ்வரர், அப்புறம் வந்து சுந்தரேஸ்வரர் அப்படின்னு வேறு வேறு பெயர்களால் அழைக்கப்படுவார் சிவபெருமான். ஆனால் இந்த 8 கோவில்கள்லையும் இருக்கக்கூடிய சிவபெருமான் வீரட்டானேஸ்வரர் அப்படின்ற பெயர்களில் மட்டும்தான் அழைக்கப்படுவார். ஏன் வீரட்டானேஸ்வரர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஏதோ ஒரு காரணத்திற்காக மக்களை காப்பதற்காக இறைவன் ஒரு அசுரனை சம்ஹாரம் செய்து, அந்த சம்ஹாரம் செய்த பிறகு அவர் ஆடிய தாண்டவம், அது வீர தீர செயல் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஆடிய அந்த தாண்டவங்கள் 8 அஷ்ட தாண்டவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இன்றைய தலைமுறை நடன கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த திரிபுர சம்ஹாரம், நிறைய பாடல்கள் அது வந்து நம்ம நாட்டியத்தில் பயன்படுத்துவோம். திரிபுர சம்ஹாரம், காமதகனம், கஜசம்ஹாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்ட தாண்டவங்கள். இதில் இந்த தாண்டவம் பற்றின ரிசர்ச்சில் நான் பண்ணும் பொழுது எனக்கு கிடைத்த உருப்படிகள், அரிய உருப்படிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது வழுவூர் ஸ்தலத்திற்கு உண்டான கௌத்துவம், மகாலிங்க கௌத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்றைக்கி நாட்டியத்தில் யாருக்கும் அறியப்படாத ஒரு கௌத்துவம். அந்த கௌத்துவம் வந்து என்னோடய ரிசர்ச்சில் கிடைச்சி அதுக்கு நான் டியூன் பண்ணி நாட்டிய வடிவமைப்பு செய்து அது என்னுடைய ஆய்வேட்டில் சமர்ப்பிச்சிருக்கிறேன். அப்புறம் இந்த 8 தலங்களிலும் இருக்கக்கூடிய நாட்டியம் தொடர்பான தேவாரங்கள், மூவரால் இயற்றப்பட்ட தேவாரங்கள் கொடுத்துருக்கிறேன். அப்புறம் தெலுங்கு மொழியில் அமைந்த திரிபுர சம்ஹார சப்தம். பொதுவாக சப்தங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழில் மற்ற மொழிகளில் இருந்தாலும் இந்த திரிபுர சம்ஹார சப்தம் அப்படின்றது இன்றைக்கி இல்லை. அந்த இதுவும் கிடச்சிது. அதற்கு அடுத்தது தக்ஷனுடைய சம்ஹார தாண்டவம். தக்ஷன் வந்து அந்த வேள்வி செய்து அந்த வேள்வியில் பார்வதி விழுந்து அந்த வேள்வியை அழித்து விடுகிறாள். அதற்கடுத்தது பார்வதியாக திருப்பி உயிர்ப்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சிவன் ஆடிய அந்த ஆடல் முறைக்காக நாங்களாக அதில் ஒரு சொற்கட்டை கிரியேட் பண்ணி இப்படி இருக்கலாம். ஏன்னா சிவனை நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல, அவர் எப்படி ஆடினார், தாண்டவம் ஆடப்பட்டதா, இப்படி தான் ஆடப்பட்டதா அப்படின்றத we cannot recognize. ஏன்னா நமக்கு அதற்கான ஒரு ப்ரூஃப் கிடையாது. அப்போ இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதற்கான ஒரு பாடலோடு இருக்கக்கூடிய ஒரு சொற்கட்டு அமைத்து அதற்கான நடன வடிவமைப்பு செய்து அந்த ஆய்வேட்டோட சமர்ப்பிக்கப்பட்டது. புறத்தேர்வாளர்களால் மிக பாராட்டுதல் அடைந்த ஒரு ஆய்வேடாக அமைந்தது. அந்த அதை பார்க்கணும், உள்ளடக்கத்தை பார்க்கின்ற போதே நிறைய விஷயங்கள் எங்களுக்கு புரியும். ஏன்னா அந்தளவு தூரம் நீங்கள் அதில் கஷ்டப்பட்டுருக்கீங்க, விருப்பத்தோடு ஈடுபட்டிருக்கிறீங்க, நிறைய புகைப்படங்களை சேர்த்துருக்கீங்க, நிறைய தகவல்களை பெற்றிருக்கீங்கன்னு சொல்வது எங்களுக்கு புத்தகத்தை பார்க்குற நேரம் புரிகிறது. அதேபோல் இப்போது இந்த ஆய்வுகளில் ஈடுபடுகின்றவர்களுடைய இப்படியான விஷயங்களில் ஆய்வுகளில் ஈடுபடுகின்றவர்களுடைய எண்ணிக்கை நினைக்கிறேன் ஒப்பீட்டளவில் குறைவாக தந்திருக்கிறது. இந்த துறையில் நாட்டியத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயம் குறைவு தான் சார். என்ன அப்படின்னாக்கா பொதுவாக இதை நாங்கள் ஆய்வு சிக்கல் அப்படின்னு சொல்லுவோம், ஹைப்போதீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட
தகவல்கள் தரவுகள் அப்படின்றது முதன்மை ஆதாரம் துணைமை ஆதாரம் அப்படின்னு சொல்லுவோம். பிரைமரி சோர்சஸ் ஆர் செகண்டரி சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சோர்சஸ் வந்து நமக்கு வந்து ஒன்று புத்தகங்களை ஆதாரமாக வைத்து நமக்கு கிடைக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒருவர்கிட்ட இருந்து வாய்மொழியாக இன்டர்வியூ மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு கிட்ட இருந்து இப்படி அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன், இந்த செய்தி இப்படி இருந்தது, இப்படி ஆடப்பட்டது, அவங்க சொல்லி செவி வழி அந்த மாதிரியான இன்டர்வியூ மெத்தடில் கிடைக்கலாம். அல்லது கலப்பணி மேற்கொண்டு, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் என்னுடைய வீரட்டானேஸ்வரத்திற்கு எல்லா கோவில்களும் நான் டைரெக்டாக போயிட்டு விசிட் பண்ணி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எப்படி இருக்குது, கல்வெட்டுகள் இருக்க செய்திகள் என்ன சொல்லுது, அப்புறம் அந்த கோவிலோட அமைப்பு முறை எப்படி இருக்கிறது அப்படின்ற விஷயங்களை நம்ம தெரிவுபடுத்தணும். இதில் மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த கோவில்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா புராதனமான பழைய நூற்றாண்டு பழமை வாழ்ந்த கோவில்களாக இருக்கும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் வயதில் கம்மியாக இருப்பாங்க. அவர்களுக்கே அந்த கோவில் பற்றின விஷயங்கள் தெளிவில்லாமல் இருக்கும். நாம் போய் கேட்டால் அப்படியா தம்பி இப்படி ஒரு விஷயம் இங்கே இருந்ததா அப்படின்னு நம்ம கிட்ட திருப்பி கேட்பாங்க. அப்போ அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆய்வு சிக்கலாக இருக்கும். கண்டிப்பாக அப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இது வந்து எல்லா ஆய்வாளர்களும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சிக்கல். அதை தாண்டி ஒரு விஷயத்துக்காக நாம் ஒருத்தர்கிட்ட போகிறோம், தேடிக்கொண்டு போகிறோம் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் யாரும் அந்த விஷயத்தை சொல்லிட மாட்டாங்க. கண்டிப்பாக இன்று போய் நாளை வா அப்படின்ற மாதிரி, இன்னைக்கு நான் கொஞ்சம் ஒர்க்காக இருக்கேன் தம்பி, நீங்கள் நாளைக்கு வரீங்களா அப்படின்னு நம்மளை நடக்க விடுவாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு சிரமம் ஆய்வாளர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு இது. நான் நிறைய இதை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். பொருளாதார பிரச்சனைகள், அதற்கான நிதி ஒதுக்கீடு, அது நூல்வர்கள் கொண்டு வருவது என பல்வேறு கஷ்டங்கள் இருக்கிறது. எனவே என்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு படைப்பாளன் என்ற வகையிலே நீங்கள் மிக அர்ப்பணிப்போடு ஒரு பெரிய பாரிய பணியை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இது ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு தொகுப்பாகவே இருக்கிறது. எனவே நீங்கள் மரணித்தால் கூட இது பல பேரால் போற்றப்படுகின்ற அல்லது வாசிக்கப்படுகின்ற அல்லது ஒரு அடையாள சின்னமாக பாதுகாக்கப்படும் என்பது என்னுடைய நம்பிக்கை. எனவே இது ஆய்வு செய்கின்ற மாணவர்களுடைய கைகளுக்கு சென்றடைய வேண்டும், அதே போல வாசகருடைய கைகளுக்கு சென்றடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனை இருக்கிறது. எனவே உங்களுடைய இந்த பணி தொடர வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்திக்கிறோம். குறிப்பாக நீங்கள் உங்களுக்குள் இருக்கின்ற அந்த ஆளுமையை, திறமையை, கல்வியை இலங்கை மக்களோடும் பரிமாறிக்கொள்ள வேண்டும், இலங்கை மாணவ ஆசிரியர்களோடும் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து இன்று எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்து அவர்களுக்கும், அதாவது தேசிய கல்வி நிறுவனத்தில் இருக்கின்ற ஆசிரியர் மாணவர்களுக்கும் சிறப்பான முறையில் உங்களுடைய சேவையை வழங்கியிருக்கிறீர்கள். அதே போல் தொடர்ந்து உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் அதை ஆசிரியராக இருந்து ஆன்லைனாக இருக்கலாம் அல்லது ஆஃப்லைனாக இருக்கலாம், அதன் மூலமாகவும் பணி செய்ய வேண்டும் என்று நினைப்பது கூட ஒரு உன்னதமான ஆசிரியத்தினுடைய ஒரு திறந்த ஒரு அனுப்பறிமுறையை நீங்கள் வெளிக்காட்டிருக்கிறீர்கள். எனவே பல்வேறு துறைகளில் விழுகின்ற உங்களுக்கு விரைவு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும், உங்களுடைய பணி தொடர வேண்டும் என்று நேத்ரா தொலைக்காட்சியின் சார்பாக, நிறுவனத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துகின்றோம். உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வோம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இந்த இன்டர்வியூக்காக என்னை தெரிவு செய்த என்னுடைய நண்பர் திருமதி ராகினி குமரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நேத்ரா தொலைக்காட்சிக்கும் இலங்கை வாழ் அனைத்து பரதநாட்டிய கலைஞர்களுக்கும், இசை கலைஞர்களுக்கும், தேசிய கல்வி மையத்திற்கும், என்னுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளரான உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய பயணங்கள் சிறப்பிக்க வேண்டும் என்று கூறி நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். அதற்கு முதல் ஒரு இடைவேளை, அதனைத் தொடர்ந்து அடுத்த பகுதியோடு நாம் இணைந்து கொள்வோம்.